வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஷேக்கர் ஓம் அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே தலா 40 மினிட்ஸ் டியூரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஸ்மால் சைஸ் சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த ஷேக்கர் ஓம்ங்கிற அந்த கேரக்டரையே ஷெர்லாக் ஹோமை இன்ஸ்பயர் பண்ணி தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. 1990களில் பெங்கால்ல சேர்ந்த ஒரு டிடெக்டிவா நம்ம ஷேக்கரை காட்டுறாங்க. இவரோட வீட்டுக்கு பேயிங் கெஸ்டா வரக்கூடிய ஆர்மி டாக்டர் தான் நம்ம ரன்வீர் ஷோரே. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்ன மாதிரியான வித்தியாசமான கேஸ்களை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த சீரீஸ்ல காட்டியிருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறது, ஒரு கொள்ளை சம்பவத்தை கண்டுபிடிக்கிறது, ஒரு குடும்பத்துல நடந்த கொலைக்கு காரணம் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த சயின்டிஸ்ட் அண்ட் வயலை கண்டுபிடிக்கிறது, இப்படின்ற மாதிரி வெரைட்டி ஆஃப் கிரைம்ஸை இவங்க எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அண்ட் அதோட அக்யூஸ்டை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் இந்த சீசன் 1 எப்படி முடிச்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயம் அப்படின்றது 1990களில் நடக்கிற மாதிரி இந்த சீரிஸ்ல காட்டியிருப்பாங்க. ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு ட்ராக் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டாம பியூர் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஒரு கேஸை ரிசால்வ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலே அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலயும் கே மேனனோட அந்த அனாலிசிஸ் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும், அதே நேரத்துல ரசிக்கிற மாதிரியுமே இருக்கும். அதுலயும் குறிப்பா அந்த சீரியல் கில்லரை ட்ராக் பண்ணி பிடிக்கக்கூடிய அந்த காட்சியா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த எம்எல்ஏக்களை மிரட்டக்கூடிய அந்த மர்ம பெண்ணை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த வயல் ரிலேட்டடான காட்சிகளா இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல ஒரு எபிசோட்ஸ்லுமே ஒரு வெரைட்டி அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் 6மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான விஷயங்களை தேடி போற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்கோர்ஸ் லாஸ்ட் 2 எபிசோடுக்கு ஒரு சின்ன லிங்க் இருக்கும், பட் அந்த வெரைட்டி அப்படின்றது சூப்பரா த்ரூ அவுட் த 6 சீசன்லுமே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் கிரைம்ஸா இருக்கட்டும், அண்ட் டிஃப்ரெண்ட் சஸ்பெக்ட்ஸா இருக்கட்டும், அண்ட் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அனாலிசிஸா இருக்கட்டும், எல்லாமே நீட்டா இருந்துச்சு. ஆல்சோ கே மேனனோட கேரக்டர் பயங்கர பவர்ஃபுல்லா டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டிவ் கேரக்டரா நம்ம ரன்வீர் ஷோரேவோட கேரக்டருமே டிசைன் பண்ணிருப்பாங்க. ஓவரால் ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே பெருசா போர் அடிக்காம நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போன ஒரு டிடெக்டிவ் சீரிஸ் தான். அப்கோர்ஸ் நீங்க ஆல்ரெடி ஷெர்லாக் பார்த்திருந்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸாக்டா மேட்ச் பண்ணும் போது இது கொஞ்சம் கம்மியா தான் தெரியும். ஏன்னா எப்பவுமே ஒரிஜினல் அப்படின்றது கண்டிப்பா நமக்கு சுப்பீரியரா தெரியும். பட் ஸ்டில் இது ஒரு இந்தியன் வெர்ஷனா பார்க்கும் போது இது நல்லாவே என்டர்டெய்னிங்கா எடுத்திருக்காங்க அண்ட் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா ஒரு சில காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி இது கிளீன் வாட்ச் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.